அண்ணா 2 நாள் அண்ணி கூட சமாளிக்க முடியல. நீ எல்லாம் படாத பாடு பட்டிருப்ப போலியே. ஆனா அண்ணியோட இந்த அப்ரோச் தான் கரெக்ட்னு தோணுது. என்னமா சொல்ற? போ. அண்ணி அண்ணி விடுங்க நீ, விடுங்க நீ, விடுங்க. உட்காரு. சாப்பிடு. உன்ன சாப்பிடுற நேரத்துல உனக்கு என்னடா போனு? சாப்பிடு. நல்லா சாப்பிடு. அத விடுங்க அண்ணி. 1 மணி நேரமா அப்படி யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு கேளுங்க. நான் ஒன்றும் யாருக்கிட்டையும் பேசல. எனக்கு கால் பண்ணவங்க தான் அருன்னு அறுத்து தள்ளிட்டாங்க. பிடிக்காம எதுக்கு பேசுற? வேலை இருக்குன்னு கட் பண்ணிட வேண்டியதானே? பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க சொன்னதுனால தான் ஃபோன் அட்டன் பண்ணி பேச வேண்டியதாயிடுச்சு. கடைசியில் காதில் ரத்தம் வராத குறை. சரி விடு செந்தில். உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறது தானே நல்ல குணம். அதுக்கு ஏன் நீ சலிச்சுக்கிற? ஆனா ஒண்ணு, எவ்வளவு முக்கியமான காலா இருந்தாலும் சாப்பிடுற நேரத்துக்கு வந்துடணும். புரியுதா? சரி அண்ணி. அப்புறம் இன்னொரு விஷயம், இது செந்திலுக்கு மட்டும் இல்ல. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதுதான் ரூல்ஸ். அப்படிதான் நீங்க எல்லாரும் நடக்கணும். இனிமே சாப்பிடுற விஷயத்துல யாரும் உங்க கோவத்தை காட்டக்கூடாது. சாப்பிடுங்க. என்னங்க மாத்திரை போடலையா நீங்க? இந்தாங்க. என்னங்க ராஜசேகர்னு வருது? யாரு? அந்த ரம்யாவோட அப்பாவா? ஆமா, அவருதான் கொண்டா.